இப்ப வேற யாருப்பா இந்த தாவேகா கூட்டணியில் இந்த காங்கிரஸ் கூட்டணியில போறாங்க அப்படின்னா ஐயா ராமதாஸ் இப்ப அதுல ரொம்ப மும்முரமா இருக்கிறார். கிட்டத்தட்ட அவரும் நெருங்கிட்டார். எப்படி காங்கிரஸை விட்டு காங்கிரஸ் வந்து தமிழக வெற்றி கழகத்தை நெருங்கி வருதோ அதே போல ஐயா ராமதாசும் தமிழக வெற்றி கழகத்தை நெருங்கி போயிட்டாரு கூட வைங்களேன். ஆனால் ரெண்டு கேள்வி ஐயாவுக்கு. ஐயா நீங்க ரஜினிகாந்தை வந்து நீங்க வந்து விமர்சனம் பண்ணீங்க. அவர் திரைப்படத்துல குடிக்கிற மாதிரி நடிக்கிறாரு, சிகரெட் பிடிக்கிற மாதிரி நடிக்கிறாரு, இது இந்த கால இளைஞர்களை கெடுக்கிற மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்க பேசுறீங்க. ரஜினியோட அரசியலை எதிர்த்தீங்க. யாரு? ஐயா ராமதாஸ் அவர்கள், மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள். இப்ப சவாலுங்கயா, இப்ப ரஜினியை எதிர்த்த நீங்கள் விஜயோட கூட்டணியா? இதுவரைக்கும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத, இதுவரைக்கும் எந்த அரசியல் குறித்து பேச்ச கூட பேசாத ஒரு தற்கொலைகளின் கூட்டத்துக்குள்ள ஐயா போறாருன்னா ஐயோ அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஐயாவை. வேற ஒன்றும் வழியே இல்லை. எவ்வளவு பெரிய நீங்கள் அரசியல்வாதி, எவ்வளவு பெரிய சமூக நீதி காத்தவர், ஒரு ஒரு அரசியல்ல ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அதிர்வை வட மாநிலங்களில் ஏற்படுத்தினவர். நீங்க போய் கடைசியில போய் ஒரு நடிகன்ட்ட போய் நின்னுட்டீங்களே அப்படிங்கிறது வந்து ஐயா இது உங்களுக்கு அசிங்கம், உங்களுக்கு கேவலம் இல்லைங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கே அசிங்கம் தாங்கய்யா. அதுவும் நீங்கள் சார்ந்திருக்கிற அந்த சாதிய ஒரு கட்சி வச்சு நடத்துறீங்க பாருங்க, அந்த குடிக்கு முதல்ல அசிங்கம்ங்க.